நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஷமீர், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரி, ஓகே வினோ. அப்போ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆப்ரேஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணிருங்க. அரவிந்த், சீதா அவன் வந்துகிட்டு இருக்கான். நீ அவனை பற்றியே யோசிக்காத. குழந்தை முதல்ல நல்லபடியாக பிறக்கணும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவன் வந்துடுவான். நீ தைரியமா இரு. வினோ, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் வீட்டில் சொல்லிட்டு வரேன். ஓகே ஷமீர். தீரா, அம்மாக்கு ஒன்றும் இல்லடா. அம்மா நல்லா தான் இருக்காங்க. நீ அழாத. பார்க்கலாம் தீரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துரலாம். இரு. ஷமீர், சீதாக்கு எப்படி இருக்கு? எப்ப குழந்தை பிறக்கும்? நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியாச்ச. நீ குழந்தை தலை திரும்பவே இல்லை. அதனால உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம். ஐயோ, அப்படியா? சரி, பரவாயில்ல. குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும். ஆப்ரேஷன் பண்ணிடுங்க ஷமீர். சரி அண்ணி. அப்புறம் கதிரன் எங்க சைன் பண்ணணும்? அது மாமாவை நான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு அனுப்பிட்டேனே. பரவாயில்ல ஷமீர், நீங்களே சைன் பண்ணிருங்க. சரி அண்ணி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அரவிந்த் கூப்பிட்டானா? இல்ல ஷமீர், அவன் கூப்பிடல. இன்னும் வரவும் இல்ல. சரி அண்ணி, அவனை கூப்பிட வேண்டாம். திரும்ப திரும்ப கூப்பிட்டா அவனுக்கும் டென்ஷன் ஆகும். முதல்ல ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும். அதுக்கப்புறமா அவனை கூப்பிட்டு சொல்லிக்கலாம். சரி ஷமீர். எல்லாருமே அங்க போயிட்டாங்க. பாப்பாவை கூட்டே போல. வீரன் அண்ணா அப்புறம் எல்லாருமே அங்க போயிட்டாங்க தெரியுமா? ஐயோ, பேசும்போது மியாவ் மியாவ்னு கத்தலனா இந்த உருளைக்கிழங்கு பிஸ்கட் வர தராதே. சரி, மியாவ் மியாவ்னு கத்தி வைப்போம். ஆமா மியாவ், இவங்க எல்லாருமே பாப்பாவை விட்டு அங்கேயோ போயிட்டாங்க. வீரன் அண்ணாவும் போயிட்டான். ஐயோ, எல்லாரும் போனது தப்பு இல்ல. உன்னை விட்டு போயிருக்காங்க பாரு, அதான் தப்பு. உன்னையும் கூட்டு போயிருந்தா நானாவது நிம்மதியா படுத்து தூங்கியிருப்பேன். சரி, எல்லாருமே போனாலும் நீனாச்சா பாப்பா கூடயே இருக்கியே. நீதான் நல்ல மியாவ். ஆமா, நல்ல மியாவ்னு உன்கிட்ட அவார்டா கேட்டாங்க. ஒரு பாதாம் பால் குடுக்கறதுக்கு வக்கல்ல பேச்ச பத்தி அதுக்கு. சரி, பாப்பாக்கு ரொம்ப போர்டு அடிக்குது. நம்ம ரெண்டு பேரும் என்னாச்சும் விளையாடலாமா? ஐயோ, இந்த உருளைக்கிழங்கு விளையாடலாமான்னு கேட்டாலே ஏதோ வில்லங்க பண்ண போகுதுன்னு தான் அர்த்தம். இனி என்ன வச்சு என்ன குரங்கு விட்டு எனக்கு காட்ட போகுதுன்னு தெரியலையே. என்ன விளையாடலாம்? ஓடிப்பூச்சி விளையாடலாமா? ஓடிப்பூச்சா? சரி, இது தொட்டிட்டு வரும்போது அப்படியே எகிரி குச்சி ஓடிடலாம். நல்ல ஐடியா தான். இல்ல வேண்டாம், அது அம்மா சொல்லிக்கோங்க. ஓடி விளையாட கூடாதுன்னு. ஓடினா பாப்பா கீழே விழுந்துடுவேன். அப்புறமா காலில் வாவு வந்துடும். அம்மா, கண்ணாமூச்சி விளையாடலாமா? என்னது கண்ணாமூச்சியா? சரி, நம்மள கண்ணுக்கு பொத்த சொல்லுமா? என்னால அது முடியாது உருளைக்கிழங்கு. நான் பூனாங்கிட்ட நீ மறந்துட்டியா என்ன? பாப்பா கண்ணு போட்டியா? நீ போய் வந்துக்கிறியா? இப்ப சொன்னியா, இது ஓகே. நீ கண்ணு போட்டு நான் அப்படியே ஒளிஞ்சிங்கன்னா அது ஓடிடுவேன். அப்ப நீ என்ன தேடிக்கிட்டே கடை. சரி, பாப்பா கண்ணு போட்டி ஒன்னு தண்டு என்னையா? நீ போய் ஒஞ்சுக்கு போ. பாப்பா வந்து கண்டுபிடிக்க. அப்பாடா, வாழ்க்கையிலே இந்த உருளைக்கிழங்கு பண்ண உருப்படியான வேலை இதான்ப்பா. இப்படியே கண்ணை பத்தி உட்காட்டும். அது கண்ணை திறக்கிறதுக்குள்ள அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிடு. அவன் போ. 1 2 5 8 30 10. சரியா? என்ன கண்ணு மூடி உட்கார்ந்திருக்க? தூக்கம் வருதா? தூக்கம் வரலம்மா. நானு மியா கூட கண்ணாமூச்சி விளையாடல. மியா கூட கண்ணாமூச்சி விளையாடுறியா? மியா எப்படி கண்ணாமூச்சி விளையாடும்? அதெல்லாம் அது விளையாடாது. இல்லம்மா, பாப்பாவோட மியா கண்ணாமூச்சி விளையாடும். மியா போய் ஒளிஞ்சுக்க போச்சு. கண்ணை மூடி 1 2 எண்ணிட்டு இருந்தேனா, இப்ப மியா ஒளிஞ்சுக்கோ. நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ரியா, அந்த பூனை கூட விளையாடக்கூடாதுன்னு எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அந்த பூனை கூடயே விளையாடிக்கிட்டு இருக்க. நீ ஒன்னும் வெளியெல்லாம் போக வேண்டாம், பேசாம இரு.
நீ ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டாம், ஏற்கனவே அம்மா டென்ஷன்ல இருக்க. கொஞ்சம் நீ அங்க இங்க போகாம அமைதியா இருறியா? பேசாத போ. நானே இவரு சீதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு, என்னாச்சோ குழந்தை இன்னும் பிறக்கலன்னு டென்ஷன்ல இருக்க. இவ ஒருத்தி. ஐசுகண்ணே, வாங்க அம்மாச்சி. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கதிரமாமா போன் ஏதாவது பண்ணாரா? சீதாவுக்கு குழந்தை பிறந்துருச்சா அம்மாச்சி? ஐயோ, நீ என்ன எங்கிட்ட கேக்குற? நானே ஆஸ்பத்திரிக்கு போனவங்க ஒரு போனும் பண்ண கிடையாது, ஒண்ணும் பண்ண கிடையாது. இன்னொரு சீதா பிள்ளைக்கு என்னாச்சோ குழந்தை பிறந்துட்டா என்னன்னு தெரியலையேன்னு. சரி, உன் புருஷன் டாக்டர் தானே, அவர் ஏதாவது உனக்கு கூப்பிட்டு சொல்லிருப்பாரு, என்ன வந்து கேட்டுட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். நீ என்ன என்கிட்ட கேட்டுட்டு கிடக்க? ஐயோ, அவர் போன் எதுவும் பண்ணலாமாச்சி, அதனால தானே நானே டென்ஷனா இருக்கேன். நான் கூப்பிடலான்னு பார்த்தேன், அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருப்பாங்களோ என்னமோன்னு தான் நான் கூப்பிடாம இருந்தேன். ஐயோ, அப்படியா? நான் சரி மாப்பிள்ளை கூப்பிட்டு இருப்பாரு, என்ன எதுன்னு விசாரிக்கலாம்னு வந்தேன். இந்த கதிர போன் பண்ண காணோம். குழந்தை பிறந்துட்டு கூப்பிட்டு சொல்லிருப்பாவோ. குழந்தை இன்னும் பிறக்கலையாட்டு, அதான் இன்னும் போன் பண்ணாம இருக்காவோ. சரி விடு, நீ ஒன்னும் பதட்டப்படாத. அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா போன் போட்டு சொல்லுவாவோ. சரியம்மாச்சி. சரி, நீங்க உட்காருங்க. ஆமா, இந்த நந்தியனத்துக்கு மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கு. அவளுக்கு என்ன, அவ எதையாவது சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு இப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருப்பா. அவளை விடுங்க. அப்புறம் அம்மாச்சி, சீதாக்கு வலி வந்து போய் ரொம்ப நேரம் ஆகுதே. இவ்வளோ நேரம் ஆகியும் குழந்தை பிறக்கல, இவ்வளோ லேட் ஆகுமா அம்மாச்சி? அது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. சிலருக்கு வலி வந்தா உடனே கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துடும், சிலவங்களுக்கு கொஞ்சம் நேரமாக, அவ்வளவுதான். இனி இந்த பிள்ளைக்கு என்ன எதுன்னு தெரியலையே, கூப்பிட்டா தானே தெரியும். ஓ, அப்படியா அம்மாச்சி? இல்ல, காலையில நேரத்திலேயே வலி வந்துருச்சுன்னு சொல்லி இவர் போனாரு. இப்போ மதியத்துக்கு மேல ஆக போகுது. இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னுமே குழந்தை பிறக்கல. அப்ப இவ்வளோ நேரம் வலிச்சுக்கிட்டே இருக்கும்ல அம்மாச்சி? அது ஆமா, பின்ன வலி வர தொடங்கிட்டு இருந்தா அப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ அம்மாச்சி, எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அம்மாச்சி. அது ஐசுக்கு, அதுக்கு நீ எதுக்கு பயப்படுற? இங்கே அதையெல்லாம் நினைச்சு நீ இப்ப முதலே பயந்துட்டு கிடக்காத. அதே செலவுகளுக்கு தான் அப்படி ரொம்ப நேரம் ஆகும். மற்றபடி செலவுகளுக்கு சீக்கிரம் வலி வந்த உடனேயே குழந்தை பிறந்துடும். அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பயந்துட்டு கிடக்காது ஐசுக்கண்ணே. இல்லம்மாச்சி, எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாதுல்ல. ரியா விஷயத்துல எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ இந்த குழந்தைக்குன்னும் போது எனக்கு நிறைய விஷயங்கள்ல ரொம்ப பயமாக தான் இருக்கம்மாச்சி. அதுலேயும் குழந்தை பிறக்கும்போது வலிக்கிறதுலாம் நினச்சா எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. இப்போ சீதாக்கு கூட வலி வந்துருச்சுன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் குழந்தை பிறக்கல. என்னாச்சா ஏதாச்சுன்னு ஒரு மாதிரி பயமாகவே இருக்கம்மாச்சி. ஐயோ ஐச்சுக்கண்ணே, அதெல்லாம் நினைச்சு நீ இப்பவே பயந்துட்டு கிடக்காதன்னு சொல்றேன்ல. இப்ப சீதா பிள்ளைக்கு வலி வந்துட்டுனாலும் இப்ப குழந்தை பிறந்துரும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு போன போட்டு சொல்லுவாவோ. அதெல்லாம் அப்படிதான், ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி. உனக்கும் அப்படியே ரொம்ப நேரம் ஆகணும்லாம் இல்ல, உனக்கெல்லாம் சீக்கிரமா பிறந்துரும், கவலைப்படாத. சரி அம்மாச்சி, அதை அப்ப பாத்துக்கலாம். ஆனா இப்ப சீதாவை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. சீக்கிரமா குழந்தை பிறந்துட்டா பரவாயில்ல. பொறுக்கும், அது இந்த நேரத்துல பிறக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கிற நேரத்துல தானே பிறக்கும். நம்ம அவசரத்துக்கெல்லாம் நடக்குமா? நீ வேண்டா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துட்டு சொல்லி போன் போடுவாவோ. சரி அம்மாச்சி, ஆனா சீதாக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குது. நீங்க எங்கேயும் போவாதீங்க, இங்க என் பக்கத்துல இருங்க அம்மாச்சி. அது என்ன ஐசுகண்ணி, நீ குழந்தை பெத்துக்கிறவளே தைரியமா இருப்பாளாட்டுக்குது. இங்கே உட்காந்துட்டு நீ பயந்துட்டு கிடக்க. சரி சரி, நான் எங்கேயும் போவல, இங்கேயே இருக்கேன். குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டா வேண்டா, அப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய பார்ப்போம். சரி அம்மாச்சி, அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. அம்மாவை எப்பதான் பார்க்க முடியும்? தீரா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் தீரா. இப்ப குட்டி பாப்பா பிறந்துரும், அதுக்கப்புறம் அம்மாவையும் குட்டி பாப்பாவையும் பார்க்கலாம், இரு. தீரா, குட்டி பாப்பா பிறந்துச்சுடா. பெரியம்மா, அம்மா. ஐயோடி தீரா, அம்மா நல்லா தானே இருப்பாங்க. அப்புறம் குட்டி தங்கச்சி எப்போ வரும்னு கேட்டுட்டே இருந்தல்ல, குட்டி தங்கச்சி பிறந்துருச்சு பாரு. அழுகு சத்தம் கேட்டுச்சா? அது குட்டி பாப்பாவோடது தான். குட்டி தங்கச்சியா? குட்டி தங்கச்சியா என்னன்னு தெரியலையே, ஆனாலும் உன்னோட குட்டி பாப்பா தான்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி பாப்பாவையும் அம்மாவையும் பார்க்கலாம். அம்மாவை பார்க்கணும். பார்க்கலாம்டா தீரா, இரு. இப்ப குட்டி பாப்பாவை கொண்டு வருவாங்க. குட்டி பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவை பார்க்கலாம். ஷமீர், சீதாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. வினோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு வினோ. அரவிந்த் பெண் குழந்தை தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்கு.
அண்ணி, அரவிந்த் ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்கு அண்ணி. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷமீர். அரவிந்த் தான் குட்டி சீதா வேணும் குட்டி சீதா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி குட்டி சீதாவே பிறந்துட்டா. திவ்யா, என்ன ஏன்டா அழுதுட்டு இருக்க? நீ குட்டி தங்கச்சி வேணும் தானே கேட்ட. உனக்கு குட்டி தங்கச்சி பிறந்திருக்குடா. அங்க பாரு, அதான் உன்னோட குட்டி தங்கச்சி. எவ்வளவு அழகா இருக்கா பாரு. குட்டி தங்கச்சி. அண்ணி, அப்புறம் அரவிந்த் கையில தான் முதல்ல குழந்தைய கொடுக்கணும்னு சீதா சொன்னான். ஐயோ, அரவிந்த் இன்னும் வரலையே ஷமீர். சரி பரவாயில்ல நீ, அவனுக்கு என்ன சிச்சுவேஷனோ அவனால வர முடியல. பரவாயில்ல நீ, குழந்தைய நீங்களே வாங்கிக்கோங்க. சரி ஷமீர், கொடுங்க. ஷமீர், அரவிந்த் வந்துட்டியாடா? வாடா, இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்தாடா என் செல்லக்குட்டி. நீ முதல்ல இந்த உலகத்துக்கு வந்ததும் அப்பாதான் உன்னை கையில வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க என்னால உன்னை பார்க்க கூட வர முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா எப்படியும் இந்த அப்பாவை நீ உன்கிட்ட கொண்டு வந்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ்டா செல்லம். உம்மா. குட்டி சீதா தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி என் சீதா எனக்கு குட்டி சீதாவையும் பேத்து கொடுத்துட்டா. காண கிடைக்காத பிள்ளை வரமே, கண்ணில் ஜொலிக்கின்ற வைரமே, கோடி கொடுத்தாலும் உன்னை போல செல்வம் கிடைக்காது வாழ்வில். ஷமீர், ரொம்ப தேங்க்ஸ் ஷமீர். நான் பக்கத்துல இல்லைனாலும் என் சீதாவையும் என் குட்டி சீதாவையும் நல்லபடியா என்கிட்ட கொடுத்துட்ட. அரவிந்த், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. இதுல நான் எதுவுமே பண்ணல. குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கு காரணம் அந்த கடவுளும் சீதாவோட தைரியமும் தான். நீ பக்கத்துல இல்லைனாலும் நீ கொடுத்துட்டு போன தைரியத்துல தாண்டா அவ இந்த குழந்தைய பத்திரமா பெத்தெடுத்தா. அப்பவும் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி கூட அவ சொல்லிக்கிட்டே இருந்தா, குழந்தை பிறந்ததும் முதல்ல அரவிந்த் கையில தான் கொடுக்கணும்னு. நான் கூட நீ வராதப்போ எங்க குழந்தைய முதல்ல நீ வாங்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தண்டா. ஆனா சரியான நேரத்துக்கு நீ வந்துட்ட அரவிந்த். கண்டிப்பா வர முடியாதுன்னு தான் ஷமீர் நினைச்சேன். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உடனே பாம்பேக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. ஆனாலும் குட்டி சீதாவை முதல்ல என் கையில வாங்க முடியாதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா என் குட்டி சீதா தான் முதல்ல அப்பா தான் அவளை கையில வாங்கணுங்கிறதுக்காக ஃபிளைட்டை 1 மணி நேரம் லேட் ஆக வச்சு என்னை இங்க வர வச்சுட்டா. அரவிந்த், இந்தாங்க, இதுல கேஸ் டீடைல்ஸ், ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் இருக்கு. உடனே கிளம்புங்க. ஓகே சார். அப்புறம் இப்ப நேரா எங்க போறீங்க? சார், நான் ஸ்டேஷனுக்கு போய் மாரிமுத்தனை கூப்பிட்டுட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன் சார். சரி, ஓகே அரவிந்த். ஆனா அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க. சார்? ஆமா அரவிந்த், ஃபிளைட் 1 hour டிலே. அதனால நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்க குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறமாவே நீங்க ஏர்போர்ட்டுக்கு போலாம். ஐயோ, நிஜமாவா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே அரவிந்த். கடவுள் நினைக்கிறத நம்மளால தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க உங்க குழந்தைய பார்க்கணுங்கிறத அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? நீங்க போய் உங்க குழந்தைய பாருங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல அரவிந்த். அப்புறம் சாரி, மேலிடத்துல என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நானும் உங்க ப்ரெஷர் பண்ணிட்டேன். ஆனா உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியாம இல்ல. என்ன, நம்மள போலீஸ்காரங்க யூனிஃபார்மை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மனசாட்சி, ஃபீலிங்ஸ், சென்டிமெண்ட் இதெல்லாம் கலட்டி வச்சுதானே ஆகணும். ஏன்னா நம்ம பாக்குற வேலை அப்படி. இதுல நம்ம பொண்டாட்டி, குழந்தை, குடும்பம்னு ஃபீலிங்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த வேலையை பார்க்க முடியாது. அதுலயும் மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி. ஆனா போலீஸ்காரனுக்கு குடும்பம், வீடு, ஸ்டேஷன், மேலிடம், மக்கள்னு எல்லா பக்கத்துல இருந்தும் அடிதான். இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம கடமையை நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஆமா சார், எனக்கு புரியுது சார். ஓகே அரவிந்த், உங்களுக்கு 1 hour டைம் இருக்கு. அந்த 1 hourல நீங்க போய் உங்க ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பாம்பே கிளம்பி போங்க அரவிந்த். தேங்க்யூ சார், நான் வரேன். அப்படியா அரவிந்த்? ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ வருவேன்னு சீதா ரொம்ப நம்பிக்கையோட இருந்தா. ஷமீர், நான் சீதாவை பார்க்கலாமா? என்ன அரவிந்த் பார்க்கலாமான்னு கேக்குற? ஆனா அரவிந்த், சீதாக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. அதனால ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணதுனால அவ கொஞ்சம் மயக்கமா இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருவா. இல்ல பரவாயில்ல ஷமீர், எனக்கு இப்போ உடனே போயாகணும். அதனால அவ மயக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவளை பார்த்துட்டு போயிடுறேன் ஷமீர். சரி ஓகே அரவிந்த், நீ போய் பாரு. சீதா, முதல்ல என்ன மன்னிச்சிரு சீதா. குழந்தை பிறக்கிற சமயத்துல நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்னால உன் பக்கத்துல இருக்க முடியல.
ஆனா நான் உன் பக்கத்துல இருக்கலையே தவிர மனசளவுல நான் உன் கூடயே தான் இருந்தேன் சீதா. உனக்கு வலி வந்துருச்சுன்னு கதிரனை கூப்பிட்டு சொன்ன அந்த நிமிஷத்துல இருந்து நீ வலியில எப்படி எல்லாம் துடிச்சிருப்ப. உன் கைய பிடிச்சு குட்டிமா நீ தைரியமாயிரு, உன் கூட நான் இருக்கேன்னு மனசளவுல நான் சொல்லிக்கிட்டே தான் சீதா இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும் சீதா, நான் உன் பக்கத்துல இல்லைன்னா கூட நீ என்ன நினைச்சுக்கிட்டே தைரியத்தோட நான் குட்டி சீதாவை நல்லபடியா பெத்தெடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே குட்டி சீதாவை பெத்து என் கையில கொடுத்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சீதா. ஆனா குழந்தை பிறக்கிற நேரத்துல நீ வலியில துடிக்கும் போது உன் கைய பிடிச்ச எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு என்னால உன் பக்கத்துல இருக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதா. ஆனா எப்படியும் நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, 2 பேரும் நல்லா இருக்கீங்க. எனக்கு இதுவே போதும். இதுக்கப்புறம் உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். ஆனா சீதா, இப்ப நான் சொல்ல போறது திரும்பவும் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு வேற வழி இல்லை சீதா. இப்ப நான் போயே ஆகணும். நீ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது உன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன். இப்ப நான் போனா திரும்ப எப்ப வருவேன்னு கூட எனக்கு தெரியல சீதா. ஆனா குட்டி சீதா பிறக்கும் போது குட்டி சீதாவை நான் தான் முதல்ல கையில வாங்குவேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி குட்டி சீதாவை நான் தான் சீதா முதல்ல கையில வாங்கினேன். என்னன்னாலும் குழந்தைய முதல்ல கையில வாங்குறதுக்கு நான் வந்துருவேன்னு நீ நம்பி இருப்ப. அதே மாதிரி நான் வந்துட்டேன் சீதா. ஆனா இப்ப நீ கண்ணை மூச்சு பார்க்கும்போது நான் உன் பக்கத்துல இருப்பேன்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அது வரைக்கும் என்னால இங்க இருக்க முடியாது சீதா. நான் இப்ப போயே ஆகணும். நீ இப்ப கண்ணை மூச்சு பார்க்கும்போது நான் உன் பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சா நீ நிச்சயமா வருத்தப்படுவ. ஆனா எனக்கு வேற வழி இல்லை சீதா, நான் போயே ஆகணும். ஆனா குட்டிமா, நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் சரி, நீ மாசமானதுக்கு அப்புறமும் சரி, இந்த டியூட்டியால எவ்வளவோ தடவை நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட என்னால இருக்க முடியாம போயிருக்கு. ஆனா அப்பெல்லாம் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. நான் வருத்தப்பட்டா கூட வருத்தப்படாதீங்க, நீங்க போய் வேலையை பாருங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நீ எனக்கு தைரியம் கொடுத்துருக்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிறது மறுஜென்மோன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில கூட உன் பக்கத்துல இருந்து நான் உன்னை பாத்துக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது. ஆனா எனக்கு தெரியும், இப்ப கூட நீ கண்ணை முடிச்சிருந்தா இதை நான் உன்கிட்ட சொல்லும்போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வேலை தான் முக்கியம், நீங்க முதல்ல போயிட்டு வாங்க, நானும் குழந்தையும் நல்லபடியா இருப்போம், குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு நீ எனக்கு தைரியம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சீதா. என் அம்மாவுக்கு அப்புறம் நான் உடைஞ்சு போன எல்லா சூழ்நிலையிலையும் நீ தான் சீதா எனக்கு தைரியமா இருந்திருக்க. ஆனா உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படுற எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் கூட தைரியமா இருந்ததே இல்லை சீதா. தீரன் விஷயத்துல எனக்கு தெரியாம நான் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா இப்ப நீ என் கூட இருந்தும் தெரிஞ்சே நான் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தானே சீதா இருக்கேன். என்னை மன்னிச்சிரு சீதா. ஆனா அதுக்காக இந்த வேலையும் என்னால தூக்கி போட முடியாது. உனக்கே தெரியும் இந்த வேலையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன்னு. ஏன் இப்போ நீயா இருந்தா கூட இந்த இடத்துல வேலையை விட்டுறாதீங்க, நீங்க போய் முதல்ல வேலையை பாருங்கன்னு என்னை வேலைக்கு தான் அனுப்பி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் சீதா. அதனால நான் இப்போ கிளம்பி போறேன் சீதா. அப்புறம் அண்ணன், அண்ணி, அம்மாச்சி, அம்மா எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என் குட்டி சீதாவை நீ நல்லா பாத்துக்குவ. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல தீரன் இருக்கான். அவன் உன்னையும் அவன் தங்கச்சியையும் நல்லா பாத்துக்குவான். குட்டிமா, இப்ப கூட உன்னையும் குட்டி சீதாவையும் விட்டு போக எனக்கு மனசே வரலடி. ஆனா இப்ப நான் போறதே உங்களுக்காக தான். உன்னை, தீரனை, குட்டி சீதாவை நல்லபடியா பாத்துக்கணும். உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பண்ணணும். அதுக்காக தான் இப்ப நான் போறேன். பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது பொண்டாட்டியும் குழந்தையும் கூட பார்க்காம வேலை தான் முக்கியம்னு நான் போறேன்னு எனக்கு யார் வேணும்னாலும் தப்பா நினைக்கலாம். ஆனா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் குட்டிமா. யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டா அது போதும் குட்டிமா. நீ கண்ணு முழிச்சதும் நான் உன் கூட பேசுறேன் குட்டிமா. இப்ப நான் கிளம்புறேன். என் குட்டி சீதாவை பத்திரமா பாத்துக்கோ. செல்ல குட்டி, அம்மாவும் அண்ணனும் உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட வந்துருவேன். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன் கூட விளையாடணும், உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பா இப்ப போறேன். ஆனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். உன் கூடயும் அம்மா கூடயும் மட்டும்தான் இருப்பேன். நான் போயிட்டு வரேன் செல்லக்குட்டி. எந்தன் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே, என் மகளே, நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. குட்டிமா, நான் போயிட்டு வரேன் குட்டிமா.